வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யார் எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்திக்ஃபார். அதாவது இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம என்ன கேட்டாலுமே தந்துடுவானா. ஃபஸ்ட்டு இஸ்திக்ஃபார்னால் என்ன? அதாவது அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது. இப்போது நம்ம நிறைய விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ண தப்பு எல்லாமே தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தப்புகள் எல்லாமே அந்த நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்கிட்ட கபுலாகாமல் தடுத்து வச்சுருக்கோம். அப்போ இப்போ நம்மளுடைய துவா கபுல் ஆகவே கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப முசீபத்து அதிகமாக வருது, நம்மக்கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் வருது, இல்லைனா நிறைய முசீபத்து வருது, நிறைய சோதனைகள் வருது அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்கள். இஸ்திக்ஃபார் அதிகமாக பண்ணுங்கள். ஏன்னா அல்லாஹு தாலா எல்லாவற்றையுமே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கான். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எந்தளவுக்கு அல்லாஹ் தாலா மன்னிக்கிறானோ அதே அளவு அந்த நாளில், அதாவது கியாமத் நாளில் அவனை மாதிரி யாராலுமே தண்டிக்க முடியாதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட நம்ம தாங்கவே மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. அதுவும் ரமலான் முடிய போகுது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு அவங்க பாவ மன்னிப்பு கேட்கலையோ அவங்க தான் நஷ்டவாளி, மேலும் அல்லாஹுடைய சாபம் அவங்க மேலே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதிகமான இஸ்திக்ஃபார்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கி நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை தேவைகளை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுப்பான். ஃபஸ்ட்டு இந்த ஒரு இஸ்திக்ஃபார் இதுதான் இஸ்திக்ஃபார்லேயே தலையான இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டா, அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வன அபுதுக வன அலா அஹதிக ஓ வதஅதி மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. உடைய அர்த்தம் என்னென்னா, அல்லாஹும்மன் த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்ற ஜஹன், லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி, நிச்சயமாக உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தான் என்னை படைத்தாய், வன அபுதுக்க மேலும் நான் உனது அடிமை, வன அல அஹதிக்க ஓ வாதிக்க மஸ்ததஉது நான் என்னால் இயன்ற அளவு உனது உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் நிலைத்திருக்கின்றேன், அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது நான் செய்த கெடுதிகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அபூலக பினிஅமதிக அலைய நீ எனக்கு அளித்த அருட்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அபூ பிதம்பி எனது பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஃபக்ஃபிர்லி எனவே என்னை மன்னித்தருள்வாயாக, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஏன்னா நிச்சயமாக உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாருமே இல்லை. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையுமே அல்லாஹ்கிட்ட கேட்டுறோம். நான் உன்னோட அடிமை தான், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட அவ்வளோ பணிவாக நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி கேட்கும்போது நிச்சயம் நம்மளுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிப்பான். ஏன்னா இந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுலேயே தலையாய துவா அப்படின்னு இந்த துவாவை சொல்லியிருக்காங்க. எனவே இந்த துவாவை ஒரு முறை இந்த புனித லைலத்துல் கத்ர் இரவில் தஹஜ்ஜத் தொழுது முடிச்சுட்டு ஒரு முறை இந்த தௌபா உள்ளத்தால் உணர்ந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் மனசில் உள்ள அழுக்க நீக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுத்தப்படுத்தி நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் கொடுத்துருவான். ஏன்னா எப்போவுமே திக்ரு நம்ம செய்கிறோம்ல, நம்ம செய்யக்கூடிய திக்ருகளும் நம்ம செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரும் நம்ம செய்யக்கூடிய சலவாத்தும் நம்மளை ஒருபோதும் கைவிடாது.
அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முறை ஓதிருங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மேலும் யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவங்களோ அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும், அவங்களும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி இதை ஓத சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ள நினைக்கிறீங்களோ கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.